அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா மை துதிக்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம். பராக்கிரமமுள்ள கர்த்தரை மை துதிக்கிறோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 5வது அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். நம்ம முந்தின அதிகாரத்துல ஃபுல்லா பார்த்தோம். விசுவாசத்தின் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றத தியானிச்சோம். அதன்படி நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசத்தினால. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டதுனால தேவனோடு நமக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்துல, உங்கள் அக்கிரமமே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிச்சிருது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுவ போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவனிடத்துல சமாதானம் பெற்று கொள்ளுகிறோம். முதல்ல தேவனுக்கு விரோதமாய் இருந்த நம்ம இப்ப தேவனோடு நமக்கு சமாதானம் ஏற்பட்டு இருக்கிறது. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்கும். இந்த கிருபையினால நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம விசுவாசத்தின் மூலம் பெற்றிருக்கிறோம். அதுல நம்ம நிலை கொண்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் விசுவாசத்துல நிலைத்திருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அதனால கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறிச்சு மேன்மை பாராட்டணும்னா, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. என்ன? தேவ மகிமையை அடைவோம். நம்ம கடைசி வரையும் விசுவாசத்துல நிலைத்திருந்தோம்னா அந்த தேவ மகிமையை அடைவோம். அவரோடு கூட என்றென்றை வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ள போறோம். அந்த தேவ மகிமையை நம்ம அடைய போறோம். அந்த நம்பிக்கையில நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சையை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். முதல்ல நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறோம் பார்த்தோம். என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், தேவ மகிமையை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையில மேன்மை பாராட்டணும். இப்ப அடுத்ததாக உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம், அநேக உபத்திரவங்கள் வழியா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அப்ப இத யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல கூட 1வது அதிகாரம் 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உபத்திரவத்தை தான் பொறுமையை உண்டாக்குகிறது
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம பார்க்கிறோம். அப்ப உபத்திரவம், கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்கள் மூலம் நமக்கு என்ன உருவாகுதுன்னா பொறுமை உண்டாகுது. அடுத்ததா அந்த பொறுமை பரீட்சையையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொறுமை அடுத்த ஸ்டெப் என்னன்னா பரீட்சைன்னு கொடுத்துருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல கேரக்டர்னு கொடுத்துருக்கு. நமக்கு நல்ல குணங்களை அந்த பொறுமையின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்றோம். அப்ப கஷ்டங்கள் வழியா கடந்து செல்லும்போது ஆண்டவரோடு நம்ம நெருங்கி சேர்றதுக்கு அது உதவியா இருக்கு. அவர் மேல இன்னும் கொஞ்சம் நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கும் அந்த உபத்திரவங்கள் நம்மளை வழி நடத்துது. அந்த பொறுமையின் மூலம் நமக்கு நல்ல குணங்கள் நமக்குள்ள உருவாகுது. அந்த குணங்கள் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து, அந்த நல்ல குணங்கள் மூலம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. என்ன நம்பிக்கைனா அவரோடு என்றென்றைக்கும் வாழ போறோம் அப்படின்ற நம்பிக்கைய அது நமக்கு கொடுக்குது. அதனால உபத்திரவங்கள்ல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த உபத்திரவங்கள்ல நம்ம மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கணும். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ அன்பு நம்மளோட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்ம பலவீனமாய் இருக்கிற நேரத்துல எப்ப மனிதர்களோட அன்பு எப்படி இருக்கும்னா, நம்ம நல்லா இருக்கும்போது அவங்க நம்மளை நேசிப்பாங்க. ஆனா இங்க கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்குன்னா, நம்ம குறைவோடு இருக்கும்போது, பலவீனமாய் இருக்கும்போது கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சு குறித்த காலத்தில், தேவன் எப்ப குறிச்சிருக்காரோ அந்த குறித்த காலத்துல தேவ திட்டம் நிறைவேறும்படியா, ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார், அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார் அப்படின்னு பார்க்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். இங்க மனிதரோட அன்பை பார்க்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, மற்றவங்களுக்காக நீதிமானுக்காக ஒருத்தர் மரிக்கிறதுன்றது ரொம்ப அரிதான காரியம், நடக்காத காரியம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு சிலர் என்ன செய்யலாம், மரிக்க துணியலாம். ஆனா நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம ரொம்ப குறை உள்ளவர்கள், பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படி கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அதன் மூலம் வெளிப்படுது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, அவருடைய இரத்தத்தினால நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேத வசனம் சொல்லுது. அப்ப அந்த இரத்தத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நமக்குரிய தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரு. அந்த இரத்தத்தின் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தண்டனைக்கு நம்மளை தப்புவிச்சிருக்காரு. நம்ம செய்த பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவினால நம்ம ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே. நாம்
தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், தேவனுக்கு எதிரியாய் இருந்தோம். பாவம் செய்து அக்கிரம செய்ததுனால தேவனுக்கு எதிரியா இருந்தோம். அப்படிப்பட்ட நம்ம அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இயேசு கிறிஸ்துவோட மரணத்தின் மூலம் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுகிறது ரொம்ப நிச்சயமானது. பவுல் கூட கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது ரொம்ப நிச்சயமான காரியம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, நம்ம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அந்த கிருபையினால தேவ மகிமையை அடைவோன்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டணும். நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியா கடந்து செல்றோம். அந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு பொறுமையை உண்டாக்குது. அந்த பொறுமை நமக்கு நல்ல பண்புகளை உருவாக்குது. அந்த நல்ல பண்புகள் கிறிஸ்துவ போல நம்ம மாறுறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழ போறோன்ற நம்பிக்கை. அதனால இதெல்லாம் அறிந்து உபத்திரவத்தை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டணும். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம பலவீனமா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரு. நம்ம பாவிகளாய் இருக்கிறையில கிறிஸ்து நமக்காக மரித்ததன் மூலம் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு வெளிப்படுது. அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். தண்டனைக்கு நம்ம தப்புவிச்சு அவரால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். தேவனுக்கு எதிரியா இருந்த நம்மள இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படுகிறது ரொம்ப நிச்சயமான காரியம் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்காய் மரித்து ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய தண்டனைய நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரவங்கள்ல பொறுமையா இருக்க கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, அந்த உபத்திரவங்கள் மூலம் ஆண்டவரே எங்களுடைய குணங்கள் ஆண்டவரே சரியாகுது அப்படின்றத கற்றுக்கொண்டோம். நல்ல குணம் உள்ளவர்களாய் உம்மை போல எங்களை மாற்றுங்க. அதன் மூலம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம்ன்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை ஆண்டவரே உமக்குள்ள நாங்க வாழ கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாக்குகிற எல்லா அவிசுவாசங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் ஆண்டவரே தியானித்தவர்களாய் ஆண்டவரே உம்மோடு இசைந்திருக்க உம்மோடு நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. தேவ அன்பு எங்க ஒவ்வொருடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.